எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா உங்களுக்கு? அப்போ போட்டோ ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. மாசம் 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இன்று தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டிற்கு நினைவூட்டுகிறது என்று ஆளுநர் மாளிகை மீண்டும் விளக்கம் அளித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சமயமணி வழங்க கேட்கலாம். சமயமணி, வணக்கம். ஆளுநர் மாளிகை மீண்டும் அளித்திருக்கும் விளக்கத்தில் என்ன தெரிவித்திருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். 2025 ஆண்டிற்கான முதல் சட்டசபை கூட்டத்தொடரானது ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குவது வழக்கம். இந்த முதல் சட்டசபை கூட்டத்தொடரானது வழக்கமாக ஆளுநர் உரையுடன் தொடங்குவதுதான் வழக்கம். ஆனால் இன்றைய தினம் இந்த முதல் சட்டசபை கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று ஆளுநர் சட்டப்பேரவை தயாரித்து கொடுத்த உரையை புறக்கணித்து வெளியேறினார். குறிப்பாக தேசிய கீதம் முதலில் பாடப்படவில்லை, சட்டப்பேரவையில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை சுமத்தி ஆளுநர் இன்றைய தினம் உரையை படிக்காமலே சட்டசபையிலிருந்து வெளியேறினார். இந்நிலையில் இது தொடர்பாக இந்த நடவடிக்கைக்கு குறிப்பாக சட்டசபையில் இன்று நடந்த நிகழ்வுகளுக்கு பாஜக மாநில தலைவர், அதிமுக உள்ளிட்ட ஏராளமாக கண்டனம் தெரிவித்திருந்தனர். இதன் தொடர்ச்சியாக தற்போது ஆளுநர் மாளிகை ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளது. சட்டசபையின் இன்றைய நிகழ்வுகள், அதாவது இன்று தமிழக சட்டசபையின் நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டுக்கு நினைவூட்டுவதாக தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை சார்பாக செய்தி குறிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இது தொடர்பாக தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிடப்பட்ட எக்ஸ்தல பதிவில் தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டுக்கு நினைவூட்டுகிறது எனவும், மக்கள் குறிப்பாக தமிழ்நாட்டின் மக்கள் பேரவையின் உண்மையான நடவடிக்கைகளையும் அதில் உள்ள மக்களின் பிரதிநிதிகளின் நடத்தை ஆகியவற்றை அறிவதிலிருந்து இன்று விலக்கப்பட்டுள்ளனர் என்றும் ஆளுநர் மாளிகை தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக மாநில அரசின் வெட்டப்பட்ட காட்சிகள் மட்டுமே இன்று நேரலையில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் மாளிகை தரப்பில் குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக தேசிய கீதம் தொடர்பான அடிப்படை கடமையை புறக்கணித்ததன் மூலம் அரசியலமைப்பு அவமதிக்கப்பட்டது மட்டுமின்றி அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்யப்பட்ட பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையும் வெட்கக்கேடான முறையில் இன்றைய தினம் நசுக்கப்பட்டதாகவும், இன்றைய நடவடிக்கைகள் இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் ஒரு செய்தி குறிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த நடவடிக்கையை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவையின் நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டுக்கு நினைவூட்டுவதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சமயமணி வண்ணன்.